ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரின் குரலை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்மை படைத்தவர் என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக, பரிசுத்த ஆவியானவராக, நம்மை வழி நடத்துகிறவராக நமக்குள் வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடியே அவர் உங்களுடைய ஆவியில், புதிதாக்கப்பட்ட ஆவியில் என்றென்றைக்குமாக அவர் வாசம் செய்ய என்ன செய்கிறார்? வந்துவிட்டார். அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் எப்படி செயல்படுகிறார்? எதற்காக நமக்குள் இருக்கிறார்? இதை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 12-13 வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அங்கு சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக சீஷர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போவேனே ஆகில் என்றென்றைக்குமான தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். இன்னும் நான் அநேக காரியங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனால் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமயத்தில் ஆவியானவர் அவர்களுக்குள் கிடையாது. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு அவங்க கிட்ட கிடையாது. அதை தாங்கி கொள்ளக்கூடிய இயல்பு அவங்க கிட்ட கிடையாது. அதை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலை. அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நேராக என்ன செய்வார்? வழி நடத்துவார். இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? வாசம் செய்கிறார். எதற்காக அப்படின்னா, சகல சத்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவதற்காக, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு பாடம், சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வேற வேற டீச்சர் எடுப்பாங்க. அதுபோல வேதத்தை, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆசிரியர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லிக் கொடுக்காமல் நமக்கு அது என்ன செய்யாது? புரியாது. ஹாஸ்பிட்டல்லாம் ஏதாவது ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா அது ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த ஆங்கிலத்தை நம்ம வாசிச்சிருவோம். ஆனால் அந்த மருத்துவ வார்த்தை, அந்த டேர்ம், அது டாக்டர் சொன்னாதான் நமக்கு அது என்ன செய்யும்? புரியும். என்ன நோய்ங்கிறத அவர் சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும்? புரியும். அதுபோல் நமக்கு தமிழில் வேதாகமம் இருக்குது. தமிழை என்ன செஞ்சிடுறோம்? வாசிச்சிடுறோம். ஆங்கிலத்தில் இருக்குது. ஆங்கிலத்தை என்ன செஞ்சிடுறோம்? வாசித்து விடுகிறோம். ஆனால் அதன் அர்த்தத்தை ஆவியானவர் சொல்லி கொடுத்தால்தான் நமக்கு என்ன செய்யும்? புரியும்.
இல்லை என்றால் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னா அவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. அந்த தகவல் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனால் அவர் சொல்லி கொடுத்தால்தான் அது புரியும். தெரிகிறதற்கும் புரிகிறதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. இதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறது தான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அந்த அர்த்தம் நமக்கு என்ன செய்யாது? புரியாது. அர்த்தம் புரியவில்லை என்றால் அந்த பலன்களை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அது புரியும், அந்த வசனங்களை வாசிக்க தெரியும், ஆனா அதை புரிந்து கொள்ள முடியாது. அது என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதை ஆவியானவர் தான் ஆவிக்குரியவைகளை நமக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அப்படிங்கிறது தேவனை அறியாதவர்களை குறிக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கு வேதம் என்ன செய்யாது? தெரியாது, புரியாது. நாம தான் அவங்க வாசிக்கின்ற வேதம். அதனால தான் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அதுல தான் கிறிஸ்துவ அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அவங்க வாசிக்கின்ற வேதம் நாம தான். நம்ம மூலமாக தான் கிறிஸ்து அவங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போது தான் அவங்களால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதுபோல விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மாம்சத்துல உலக பிரகாரமான மாம்ச சிந்தனைகளை கொண்டு இந்த வசனங்களை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரின் உதவி கொண்டுதான் விசுவாசிகளும் அதை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் பலருக்கு வேதம் என்ன செய்யறது இல்லை? புரியுறது இல்லை. வேதம் சொல்லி இருக்கு, இந்த காலத்துக்கு அது சரிதானா? இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமா? பிராக்டிக்கலா அது எப்படி பாசிபிள்? ஏன் கேள்வி வருதுன்னா நம்ம மாம்ச சிந்தையோடு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக அதை இன்னும் நாம என்ன செய்யல? புரிந்து கொள்ளவில்லை. ஆவியான தேவனால் ஆவிக்குரிய உலகிலிருந்து ஆவியில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். நாம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் இல்லை. நம்முடைய மூலம் எது அப்படின்னா அது ஆவிக்குரிய உலகம்தான். ஆவியான தேவனால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது, இந்த சரீரத்தை விட்டுட்டு போகும்போது ஆவி மறுபடியும் எங்க போகுது? படைத்தவரிடம் செல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பார்க்கின்றவைகளை காட்டிலும், நாம் உணர்கின்றவைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற நிஜத்தை காட்டிலும் இந்த ஆவியான வார்த்தை தான் சத்தியம். அது மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அதில் வார்த்தையோ மாறாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதை புரிய வைக்கிறதற்காக தான், இதை சொல்லி கொடுக்கிறதற்காக தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்குள் இருக்கிறார். அவர் அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்காவிட்டால் அது நமக்கு புரியாது, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது. அதனால தான் ஒருத்தங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கும்போது ஒரு சிலர் உடனே விடுதலையை பார்க்குறாங்க. இன்ஸ்டன்ட் அதை சொல்லி கொடுக்கும் போதே ஒருத்தரால் விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் கூட உடனடியாக என்ன செய்ய முடியும்? சுகத்தை பெற முடியும். ஒரு சிலர் சத்தியத்தை கொடுத்து
ஒரு சில மாதங்கள்ல அந்த விடுதலை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு சிலர் வருடக்கணக்கானாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறாங்க, போயிடுறாங்க. வார்த்தையில் மாற்றம் இல்லை. மாற்றம் எங்கே இருக்கு? ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயத்தில் இருக்கிறது. அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது ஒருவருக்கு வேலை செஞ்சதுன்னா அது எல்லாருக்குமே என்ன செய்யும், வேலை செய்யும். பெற்றுக்கொள்ள முடியலைன்னா மாற வேண்டியது யார் தான்? நம்ம தான் மாறணும். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வெளிப்பாடுகளை வாங்கி கொள்ளணும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத காது கொடுத்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்பதான் அந்த இடத்த நம்ம விசுவாசிக்கவும் என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். யோவான் 16:13 வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஊழியம் அப்படின்னா மனுஷங்க செய்கிறது இல்லை. ஊழியம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம். ஊழியம்னாலே அது யார் தான் செய்கிறா? ஆவியானவர் தான் செய்கிறாரு. உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்போம். ஒரு நீதிபதிக்கும் சாட்சிக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டு. என்ன வித்தியாசம்? நீதிபதியோட ரோல் என்ன, சாட்சியோட ரோல் என்ன? நீதிபதி ஒரு வழக்கை விசாரித்து அதுக்கு நீதி வழங்குவார். அதுக்குரிய தண்டனையை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். சாட்சியோட ரோல் என்ன? அந்த குற்றத்தை அவர் பார்த்தாரா, பார்க்கலையா? அதற்கு சாட்சி, அவ்வளவுதான். அதுபோல நாமும் யாரா இருக்கிறோமா? சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அவர் இல்லைன்னா நம்ம பலனை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அந்த தேவ பலனினால் நம்மை நிரப்புகிறார். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவர் என்ன செய்தார் என்பதற்கு நாம் சாட்சிகள், அவ்வளவுதான். ஒருத்தங்களை குற்றப்படுத்துறதற்கோ அவங்களுக்கு நம்ம நியாயம் தீர்க்கிறதோ நம்முடைய வேலை கிடையாது. அவர் என்ன செய்திருக்கிறார், அதற்கு நான் சாட்சி. ஊழியம் யாரோட ஊழியம்? ஆவியானவரின் ஊழியம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதுதான் ஆவியானவர் சகல சத்தியத்திற்கும் நேராக நம்மளை என்ன செய்கிறாரா, வழி நடத்துகிறார். இதுக்கு மேல உள்ள வசனங்களை நம்ம ஏற்கனவே பல மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரா, பாவத்தை குறித்தும். பாவம்னா என்ன, பாவங்கள்னா என்ன? பாவங்கள்னா நிறைய செயல்களை குறிக்கிறது. பாவம்னா ஒரே ஒரு பாவம்தான். நீங்க இந்த வசனத்தை மேல எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும், அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:8-9. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அவர் பாவத்தை குறித்து, பாவங்கள் அல்ல, எதை உணர்த்துறாரா?
பாவத்தை பாவத்தை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். உலகத்துல ஒரே ஒரு பாவம்தான். என்ன பாவம் அது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதது தான் பாவம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், அப்ப நம்மளாம் செய்யற செயல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மனிதன் ஆதாம் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவ இயல்பில் தான் பிறந்திருந்தது. நம்மெல்லாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் இல்லை. பிறக்கும் போதே எப்படி தான் பிறக்கிறோம்? பாவ இயல்போடு பிறக்கிறோம். அந்த பாவங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி செயல்கள் இல்லை, அது இயல்பு. ஆவிக்குரிய இயல்பே எப்படி தான் இருந்தது? பாவம் செய்கின்ற இயல்பு, ஒருத்தங்க மேல பொறாமப்படுற இயல்பு, ஒருத்தங்க மேல கோபம் கொள்ளுகின்ற இயல்பு. நம்ம தான் கொலை அப்படின்னு சொன்னா செயலா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றாரு, ஒருவனை எரிச்சலோடு பார்த்தாலே என்னதுதான்? கொலை. இந்த கேட்டகரியில எத்தனை பேர் கொலை செய்கிறோம்? ஒரு நாளைக்கு சுமாரா எத்தனை கொலை செய்கிறோம் இல்லையா? விபச்சாரம்ங்கிறது ஒரு செயலா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே என்னதுதான்? விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னும் நிறைய அவருடைய தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல செயல்கள் இல்லை, இயல்பு தான் என்னது? பாவம். அது கருத்தரிக்கிறதுனால அது செயலாக என்ன செய்கிறது? மாறுகிறது. மனிதர்கள் மீட்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தாங்க. மனிதனை மனிதனால் மீட்க முடியாது. மனிதனை விலங்குகளின் இரத்தம் மீட்காது. அதுக்கு ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. நம்பிக்கை அற்றவனாக, தேவன் அற்றவனாக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரிக்க கூடிய இடத்துல இல்லாமல் ஒரு அந்நியனாக, பரதேசிகளாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவர் நம்மை தேடி வந்து, அந்த இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு, அந்த செயல்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருத்தர் 2 பேர் பாவம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பிறந்த மனுஷனோட பாவத்தை மட்டும் இல்லை, அவர் வருகைக்கு முன்னால் பிறக்க போகிற அத்தனை மனிதருடைய பாவங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து விட்டார். சுமந்து அவர் முடித்து பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செஞ்சிட்டாரா? உட்கார்ந்து விட்டார். அப்படின்னா ஃபினிஷ்டு. இனிமே பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படக்கூடிய வேறு ஒரு பலி தேவையில்லை. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பாவங்களுக்குமாக ஒரே பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை பூரணமாக்கி விட்டார். பாவம் உண்மைதான், அந்த விளைவுகள் உண்மைதான், சாத்தான் உண்மைதான், பாவத்தின் சம்பளம் மரணம் தான், நரகம் உண்மைதான், இது பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா சுவிசேஷம் என்ன அப்படின்னா, நாம் அந்த தண்டனைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது, நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது, நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய இயல்பு மாற்றப்படுகிறது. ஆவியில் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்படுகிறோம். நரகத்திற்கு தப்புவிக்கப்படுகிறோம். நம்ம பாவி இல்லை, கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நம்ம கிட்ட இருக்கிறது பாவ இயல்பு இல்லை, தேவ இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, இன்னும் இருக்குது. பாவம், அதோட விளைவுகள், அது உலகத்தை மேற்கொண்டு மனிதர்களை மேற்கொண்டு நிற்கிறது. இதற்கு தேவன் கொடுத்த தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. பாவத்திற்கு தேவன் கொடுத்த பரிகாரம் தான் என்னது? இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. ஒரு பிரச்சனையையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெளியில வர முடியுமா? அதற்கான தீர்வை யோசித்தால் வர முடியுமா? தீர்வை தான் யோசிக்கணும். அதுபோல உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து தான். பாவத்திற்கு தீர்வு யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய இரத்தம் தான். அந்த இரத்தம் எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது, பாவங்களற கழுவி இருக்கிறது.
இதை விசுவாசிக்காததுனால தான் அடுத்த விளைவுகள் வருது. இதோட வேர் என்னன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதது தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? உணர்த்துகிறார். ஒருவருக்கு தேவையான சத்தியம் நீ பாவம் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, நீ எப்படி மாற்றப்பட்டிருக்கிறாய், உனக்கு எதிலிருந்து மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ எப்படி இருந்த, அவர் என்ன விடுதலையை உனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்குள் இருப்பவர் யார், நீ யாராக இருக்கிறாய், இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார். இந்த சத்தியம்தான் ஒருத்தரை விடுதலை என்ன செய்யும்? கொடுக்கும். அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் எப்படி மாற்றப்படுகிறோம், இதுதான் ஒருத்தங்களுக்கு விடுதலை என்ன செய்யும்? கொடுக்கும். குறைகளை சொல்லி கொண்டே இருக்கிறது என்ன செய்யாது? விடுதலையை கொடுக்காது. ஒரு ரூமுக்குள்ள இருட்டு இருக்குது, இருள் இருக்கு இருள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வெளிச்சம் வருமா? சுவிட்ச் போட்டா வெளிச்சம் வருமா? சுவிட்ச் போட்டால் தான் வெளிச்சம் வரும். அதுபோல பாவம் இருக்கு, பாவம் இருக்கு, பாவம் தேவனுக்கு பிடிக்காது, தேவன் பரிசுத்தமானவர், அது உண்மை, அது ஹாஃப் ட்ரூத், பாதி உண்மை. மீதி உண்மை என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது. அவர் எனக்குள் இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கான நற்செய்தி, உங்களுக்கு சிலுவையில் மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களை தப்பு வைப்பதற்காக தான் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். இதை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள் வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதை நாம அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த மீட்பை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விசுவாசி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். இந்த வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க தான் அவர் என்ன செய்யறாரா? நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதிலிருந்து என்னை மீட்டிருக்கிறது, என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளும் போது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பாவம் குறைந்து கொண்டே வரும். இது தெரியாததுனால தான் ஒரு விசுவாசி பாவத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் விசுவாசி இல்லாமல்லாம் இல்லை, அவருக்குள்ள ஆவியானவர் இல்லாமல்லாம் இல்லை, அவர் ஆவியில் அவர் இருக்கிறார். ஆனா மாம்சத்துல தன்னோட பலத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? போராடிக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு பாவ செயல்களை மேற்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பாவத்தை குறித்து, அடுத்து நீதியை குறித்து. இந்த நீதி அப்படிங்கிறது தேவனோட ஒரு இயல்பு, நம்ம அதிக நேரம் பார்த்துருக்குறோம். இது எந்த அளவுக்கு இதை நீங்க தெரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வு மாறும். அந்த அளவுக்கு தேவனுடைய உறவுல நீங்க நெருக்கமாக செல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அவருடைய வல்லமையும் கனிகளும் வெளிப்படும். இந்த நீதி அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பு, தகுதி. தேவனுக்கு பக்கத்துல போய் நிற்கக்கூடிய தகுதியையும் அவர் நமக்கு கொடுத்துதான் அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஏதோ ஒரு பிள்ளையை தூக்கி தன்னோட பிள்ளைன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி அவருடைய இயல்பையே நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? மாற்றி வைத்தார். நம்ம உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூக்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா? இதோட குடும்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை தேவன் அவருடைய பிள்ளையா என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய இயல்பையே கொடுத்து அவரை போல் மாற்றி அவருடைய பிள்ளையாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் நீதி. உங்களுடைய சூழ்நிலைகள்ல நீங்க பாவக்கட்டுகளுக்குள்ளேயோ சாபத்திலேயோ இருக்கும் பொழுது, இல்ல ஒரு பிரச்சனைகள்ல தோல்வியில போராடிக்கிட்டு இருக்கும் போது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார், என் சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார், நான் இதுல தோற்று போக போறது இல்லை, என்னோட ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது, என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார்,
என் சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயத்தை இந்த நீதியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டாதான் உங்களுக்கு வரும். இந்த நீதியை குறித்த உணர்வு விசுவாசிகளுக்கு தேவை. விசுவாசிகள் கிட்ட இருக்கிற உணர்வு பாவ உணர்வு தான் என்ன செய்யுது இருக்கு. நான் பாவியா இருக்கிறேன், தேவன்கிட்ட போகக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, நான் இந்த குற்றங்கள்ல நான் தவறி இருக்கிறேன். அந்த குற்ற மனப்பான்மையானது தேவனிடம் தைரியமாக செல்ல விடாமல் தயங்கி தயங்கி நம்மை நிற்க வைக்கிறது. ஏன்னா நம்ம எதை கேட்குறோமோ அதில் தான் நமக்கு நம்பிக்கை என்ன செய்யும் வரும். பாவத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுதான் வரும்? பாவத்தின் மேலே தான் நம்பிக்கை வரும். நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நீதியை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுதுதான் நீதி மேலே உங்களுக்கு விசுவாசம் வரும். உங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் நீதிமான்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. நம்ம செஞ்ச தவறுகளும் குறைவுகளும் செய்யாமல் விட்ட நல்ல செயல்களும் இதுதான் நமக்கு சிந்தனையில் என்ன செய்யும் வரும். நீ பாவியா இருக்கிற, இல்லை குறைவுள்ளவனா இருக்கிற, குறைவுள்ளவளா இருக்கிற, இந்த வேதத்தை தூக்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, இப்படியெல்லாம் எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யும் வரும். நம்ம சிந்தனைகள் அதை தான் சொல்லும். ஆனால் ஆவியானவர் தான் நீ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் அப்படிங்கிற வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இதை கொடுக்கிறதுக்கு தான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து ஒரு விசுவாசி தவறி விழும்போது ரட்சிப்பை நான் இழந்து விட்டேனோ, நான் நரகத்துக்கு போய் விடுவேனோ, இதை செஞ்சா நான் நரகத்துக்கு போயிருவேனா, அதை செஞ்சா நான் நரகத்துக்கு போயிருவேனா, இந்த செயல் செஞ்சா நான் நரகத்துக்குள்ள இருப்பேனோ, இந்த உணர்வுல எத்தனை விசுவாசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்போ நரகத்துக்கு போறது போகாம இருக்கிறது யார் கையில இருக்குன்னு நினைக்கிறோம்? நம்ம கையில இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தணும்? அந்த ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஒரு நியாய தீர்ப்பு சிலுவையில் என்ன செஞ்சிட்டு நடந்து முடிஞ்சிச்சு. நாம எப்படி ஒரு நியாய தீர்ப்புல நிற்கணுமோ ஒட்டுமொத்த நியாய தீர்ப்பு அங்க யார் மீது நிகழ்த்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மீது. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, 2 மடங்கு தண்டனை அவர் என்ன செஞ்சிட்டாரா? அனுபவித்து விட்டார். எருசலேமுடன் பேசி அதோடு போர் முடிந்து விட்டது என்று சொல்லுங்கள் சொல்லி ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? உரைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அது நிறைவேறி விட்டது. போர் என்ன செஞ்சிட்டு முடிந்து விட்டது. இதை தெரிந்து கொள்ளும் போதுதான் நிச்சயத்தோட தைரியத்தோட அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் என் மேல கோபமாக இல்லை, என்னை அவர் நேசிக்கிறார், அவருடைய பிள்ளையாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் வாழ்வில் செயல்பட அவர் விரும்புகிறார். உள்ள ஒளியை ஏத்திட்டாரு, அந்த ஒளியை வெளியே கொடுக்க அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சகல சத்தியம், இது ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, ஹோல் அண்ட் ஃபுல் ட்ரூத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே முழுமைதான் அர்த்தம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பாட்டில்ல முழுவதும் தண்ணி இருந்தா அது ஃபுல், பாட்டிலோட சேர்த்து என்னது? ஹோல். அதுபோல முழுமையான சத்தியத்திற்கு நேராக நம்மை ஆவியானவர் என்ன செய்கிறாரா? வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கால்வாசி சத்தியம் இல்லை, அரைவாசி சத்தியம் இல்லை, முழுமையான சத்தியம். இந்த வார்த்தை எங்கு முழுமையாக பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு அதை அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு ஆவியானவர் உறுதி செய்வார். இந்த சத்தியத்தை முழுமையாக நீங்கள் கேட்டு அந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு விசுவாசி வாழ்க்கையில கட்டுகள் இருக்காது. நிறைய பேர் சொல்லலாம், இந்த உலகத்து ஆசீர்வாதத்துக்காக தேடக்கூடாது, நம்ம மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தான் தேடணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பரலோகத்தில் போய் தான் வெளிச்சத்தில் இருக்கணும், இங்கெல்லாம் இருட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி. பரலோகமும் வெளிச்சம்தான், ஆனால் இங்கே நம்ம இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அந்த வெளிச்சம் நமக்குள் கொடுக்கப்பட்டாயிற்று. இதுதான் சுவிசேஷம். இதுதான் இந்த நற்செய்தி. இந்த வெளிச்சம் எங்கு செல்லுகிறதோ அங்கு இருள் இருக்காது. இதுதான் நற்செய்தி. கட்டுகள் இருக்காது,
சாத்தான் மேற்கொள்ள முடியாது, பலவீனம் மேற்கொள்ள முடியாது, சாபக்கட்டுகள் இருக்க முடியாது, பாவக்கட்டுகள் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எந்த பகுதியில் நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளலையோ, எந்த பகுதியில் நம்ம கேட்கலையோ, நீங்க கேட்காமல் ஒருவர் கேள்விப்படாமல் விசுவாசிக்க முடியாது. ஒருவர் விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ பாவம்னா என்ன? ஒரே பாவம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதது தான் என்னது? பாவம். அதை குறித்து கேள்விப்பட்டாதான் அவர் என் பாவத்தை கழுவி இருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும், விசுவாசிக்கவும் முடியும். நீதினா என்ன? நான் சம்பாதிச்சு பெறுற நீதி இல்லை, அதை நான் சம்பாதிக்கவும் முடியாது. என் செயல்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதி அது இல்லை. அப்படி பெற முடியும்னா கிறிஸ்து மனிதனாக இறங்கி வர தேவையில்லை. நீனே நல்ல செயல்கள் எல்லாம் செஞ்சு என்கிட்ட வாப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலேயே என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அவருக்கு ரொம்ப வேலை மிச்சம். அவருக்கும் அது எளிமையான வேலை கிடையாது. அவர் இறங்கி மனிதனாக வர வேண்டும் என்றால் அது என்ன கிடையாது? நான் அடிக்கடி கவுன்சிலிங் வரவங்கிட்ட கேட்பேன், கடவுள் மனிதனாக இறங்கி வந்திருக்கிறாரே, அது அவருக்கு ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்பேன். நிறைய பேர் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கடவுள், எந்த ரோல்லனாலும் அவர் என்ன செஞ்சுக்கலாம்? மாறிக்கிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. நாம ஒரு எறும்பாக மாற சொன்னா மாறுவோமா? ஒரு புழுவாக மாற சொன்னா மாறுவோமா? அவர் படைத்த படைப்பாக மாறுகிறார். தம்மைத்தான் வெறுமையாக்கி அப்படின்னா அவர் தேவ வல்லமையோட இறங்கி வரல. தேவனுக்குரிய வல்லமையோடு அவர் என்ன செய்யல? வரல. அந்த அடையாளத்தோடு அவர் வரல. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடிமையின் கோலம் எடுத்து வந்தாரா. அவர் சேவகம் கொள்ளுவதற்காக வரலையா, நமக்கு சேவை செய்வதற்காக வந்தார். அவரோட இயல்பு பரிசுத்தமான ஒரு இயல்பு. இந்த இயல்பை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். ஒரு நாற்றம் பிடிச்ச ஒரு இடத்துல நம்மளால எவ்வளோ நேரம் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது இல்லையா? ஏன்னா அது நமக்கு பிடிக்காது. அது ஒரு இயல்பு. தேவனோட இயல்பு பரிசுத்தமான இயல்பு. நீங்க பழைய ஏற்பாடுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சீனாய் மலையில மக்கள் கிட்ட தன்னோட வல்லமையை காண்பிக்கிறதுக்காக நான் இறங்கி வருகிறேன்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லியிருப்பார். சொல்லும் போது, நீ மக்கள் கிட்ட சொல்லு, யாரும் மலை பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு எல்லையை, ஒரு பவுண்டரியை நீ குறிச்சு வச்சுக்கோ. அதை யாராவது தொட்டா என்ன செஞ்சிருவாங்க? இறந்து போயிடுவாங்க. உண்மையிலேயே மக்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருந்தா அவர் அத்தனை முறை சொல்லியிருக்க மாட்டார். திரும்ப திரும்ப மோசே கிட்ட சொல்வார். நீங்க யாத்திராகமம் 19 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எந்த அளவுக்கு பாதுகாப்பாரோ அந்த உணர்வு அதுல தெரியும். ஏறி வந்துருவாரு மோசே. நீ சொன்னியா பக்கத்துல யாரும் வரக்கூடாது, அவன் செத்து போயிடுவான்னு சொன்னியா? திரும்ப திரும்ப கேட்பார் அந்த இடத்துல. அப்போ அவருடைய இயல்பு கொல்லக்கூடிய இயல்பா, பாதுகாக்கக்கூடிய இயல்பா? பாதுகாக்கக்கூடிய இயல்பு. அதுல பாவம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. பாவம் உள்ள மனுஷன் அந்த இடத்துல போனா செத்து போயிடுவாங்க. அதுதான் பழைய ஏற்பாடுல நடந்தது. ஒரு சின்ன உதாரணம். கரண்ட் நல்ல விஷயம்தான், அது நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது. அதை நம்ம பாதுகாப்பு இல்லாம தொட்டா என்னாகும்? ஆபத்து. அதுக்காக கரண்ட்டுக்கு என்னைய பிடிக்கலையா, என் மேல எதுவும் கோபமா இருக்குதா? அது அப்படி சொல்ற மாதிரி தான் நாம் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய இயல்பு அது. அந்த பரிசுத்தத்துல பாவம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நம்ம பாவத்தை நம்ம செயல்களால மாற்றவும் முடியாது. அதனாலதான் அவர் மனுஷனா இறங்கி வந்து தண்டனையை ஏத்துக்கிட்டு நம்மையும் அவரை போல மாற்றி அவரோட பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போயிட்டார். இதை நீங்க எந்த செயலை செஞ்சு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் ஜெபிச்சா அந்த இயல்புக்கு போகலாம்? எத்தனை நல்ல செயல்கள் செஞ்சா இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும்? அப்படி நாம நினைச்சோன்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில செஞ்ச செயல்களை அவமானப்படுத்துவது, கனவீனப்படுத்துவது, இன்னைக்கு இதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் விசுவாசிகள் வாழ்க்கையில கிருபை வெளிப்படாமல் இருக்கிறது. இந்த கிருபை எப்ப வெளிப்படும் அப்படின்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான். அவர் செஞ்ச செயல்களை நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். ஏன்னா இது இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் எந்த அநியாயமும் நான் செய்யலையே,
நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நான் வாரந்தோறும் ஆலயத்துக்கு நான் போயிடுவேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நோய் வந்தது? ஏன் வந்ததுன்னா விழுந்து போன உலகத்தில் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ சாத்தானுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், இடம் கொடுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசானவன் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. நம்ம செய்கிற செயல்கள்னால இந்த சுகம் நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு அங்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நான் இதெல்லாம் செஞ்சேனே, எனக்கு ஏன் வருது, எந்த அநியாயமும் இப்ப நான் பண்ணலையே. நம்பிக்கை எங்க போகுது, செயல் மேல. அதே சமயத்துல அவர் சுமந்துட்டாரு, நான் சுமக்க தேவையில்லை, நான் அவரோட சரீரமா இருக்கிறேன், இந்த பலவீனம் எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? நம்பிக்கை எங்க போகுது, அவர் மேல, அவர் செஞ்ச செயல் மேல. அதில் அந்த சுகம் வெளிப்படும். இப்படிதான் சுகத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். சுகம் மாத்திரம் இல்லை, பாவ விடுதலையையும் இப்படிதான் பெற முடியும், சாப விடுதலையையும் இப்படிதான் பெற முடியும், சாத்தானையும் இப்படிதான் மேற்கொள்ள முடியும். அவர் கொடுத்த அத்தனை சுதந்திரத்தையும் அவர் செஞ்சது மேல விசுவாசம் வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் செஞ்ச செயல்கள் மேல விசுவாசம் வைக்கணும்னா அதை கேள்விப்படாமல் நமக்கு எப்படி விசுவாசம் வரும்? கேள்விப்படாம என்ன வராது, விசுவாசம் வராது. அறிவிக்காமல் எப்படி நீங்கள் கேள்விப்படுவீர்கள்? அறிவிக்காம எப்படி கேள்விப்பட முடியும்? ஒருத்தங்க இதை குறிச்சு அறிவிக்காம எப்படி நாம கேள்விப்பட முடியும்? விசுவாசிகளுக்கு அறிவிக்கிறதும் தேவை, கேள்விப்படுறதும் தேவை, ரெண்டும் தேவை. முழுமையான சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல். ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, சுகம் மாத்திரம் அப்படி இல்லை. சுகம் அதில் ஒரு பகுதி. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளிலும் விடுதலையும் ஆசீர்வாதமும் மாத்திரம் இல்லை, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு. அது மாத்திரம் இல்லை, நிரம்பி வழிகின்ற வாழ்வு, கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு. உங்களில் கனிகளை தோன்ற செய்து மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்ற அவர் நமக்குள் இருக்கிறார். எந்த இந்த பகுதியில் நீங்கள் அவரை கேள்விப்படுறீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் விடுதலை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், எல்லா பகுதிகள்லையும் அவரை குறித்து என்ன செய்யணும், கேள்விப்படணும். ஒரு பகுதி இல்லை, பாதி பகுதி இல்லை, முக்கால் பகுதி இல்லை, முழுமையான சத்தியம். சத்தியம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். வாசிக்கலாம், யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ நீங்க எதை குறிச்சு கேட்டா கிருபையில விசுவாசம் வரும்? நியாயப்பிரமாணத்தை குறிச்சா இயேசு கிறிஸ்துவை குறிச்சா? இயேசு கிறிஸ்துவை குறிச்சு கேட்டாதான் கிருபை மேல விசுவாசம் வரும், சத்தியம் மேல விசுவாசம் வரும். சத்தியம்ங்கிறது வேற, இயேசு கிறிஸ்து வேற கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் சத்தியமும் ஒன்று. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் வேதத்தில் உள்ள வசனங்கள் பாதி உண்மைதான் உங்களுக்கு புரியும், மீதி உண்மையில சாத்தான் அவன் பொய்ய போட்டு என்ன செஞ்சிருவான், ஃபில் பண்ணிக்கிறான். இப்படிதான் விசுவாசி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் முழு பொய்யெல்லாம் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான், பாதி உண்மையை சொல்லுவான், மீதில அவனுடைய பொய்யை போட்டுக் கொள்ளுவான். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியவில்லை என்றால், அவர் எதற்கு வந்திருக்கிறாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு, இதை நீங்க தெரிந்து கொள்ளலைன்னா மீதி பொய்யை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் விசுவாசிகள் தேவனுடைய சித்தம் இருந்தா நான் சுகமாகிறேன், தேவனுடைய சித்தம் இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேன், தேவனுடைய சித்தம் இருந்தா நான் இதுல விடுதலையை நான் பார்க்கிறேன்,
ஏன்னா பாதி பொய்யை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாதி உண்மை தான் நமக்கு தெரியுது. மீதி உண்மை ஏசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டு போய் அதில் நடுவில் வச்சாதான் முழு உண்மை உங்களுக்கு தெரியும். ஒருவர் வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய கடனை எல்லாம் வட்டியும் முதலுமாக அவர் செலுத்தி விட்டார். நான் செலுத்த தேவையில்லை, என்னுடைய கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தெரியல அப்படின்னா கடனை நினைச்சு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருப்போம், பயந்துட்டு தான் இருப்போம். ஐயோ என் கடனை நான் இன்னும் கெட்டலையே, நாளைக்கு கடன்காரன் வந்துருவானே, நான் எதை கொடுத்து அந்த கடனை அடைக்க போறேன். இப்படிதான் விசுவாசிகளோட நிலைமை இருக்குது. ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் தெரியுது, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு என்ன செய்யல தெரியல. ஒரு சிலருக்கு அவர் பாவத்தை கழுவி இருக்கிறாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறாருன்னு தெரியுது. இந்த உலகத்துல அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு என்ன செய்யல தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் உண்மை, முழு உண்மையும் நமக்கு என்ன செய்யல தெரியல. சகல சத்தியத்திற்கு நேராக பழைய ஏற்பாடுல நீங்க தேவனை பார்க்கறதுக்கும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் நீங்க ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் சொல்லி வசனம் சொல்லுது. என்ன செஞ்சிடும்? பழைய துணியையும் புது துணியையும் ஒன்னாக்குனா என்ன செய்யும்? கிழிஞ்சிரும். பழைய திராட்சை ரசத்தையும் புது திராட்சை ரசத்தையும் ஒன்னாக்குனா என்னாகும்? சிந்தி போயிரும். அதுபோல பழைய உடன்படிக்கையையும் புது உடன்படிக்கையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா பலனை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மோசே மூலமாக அது வந்தது, அதால் நம்மை மீட்க முடியாதுன்னு சொல்லிதான் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. சமாரிய பெண்ணை பார்க்க போறாரு. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. அவங்க ஊர் வழியா கூட என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க புற ஜாதியாரோடு சம்பந்தம் கலந்திருக்கிறாங்க. தேவனோடு ஒரு உறவில் அவங்க இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். சமாரியா ஊருக்குள்ளேயே யூதர்கள் போக மாட்டாங்க. ஏசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போறாரு. அதுலயும் சமாரிய ஊர் மக்கள் ஒரு பொண்ணை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு பொதுவாக நம்ம எந்த வேலையில சூஸ் பண்ணி எடுக்க போவோம்? வெயில் இல்லாத நேரம், ஒன்று காலை இல்லை என்றால் மாலை. அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா மதியான நேரம் தண்ணி எடுக்க போறாங்க. ஏன் மதியான நேரம் போறாங்க? மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, மனிதர்களை சந்திக்க முடியவில்லை. ஏன்னா அந்த இடத்துல அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. ஊர் ஒதுக்கி வைக்குது, ஆனா அவர் என்ன செய்யல, ஒதுக்கி வைக்கல, தேடி செல்கிறார். அந்த அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, இவர் அப்பாயின்மெண்ட் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அங்க போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். எந்த ஊரை பார்த்து வெட்கப்பட்டு ஒதுங்கி நின்றாங்களோ அந்த ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்ல ஓடுறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையிலேயே தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், ஏசு கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொண்ட ஒருவரால் வாயை மூடிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன நினைப்பாரு, இந்த இடத்துல சொன்னா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, இந்த இடத்துல நான் இதை சொல்லி இவங்கெல்லாம் தேவன் இதை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்களே, நான் போய் அவர் கொடுக்கலன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பை புரிந்து கொண்ட ஒருவர் என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். யார் என்ன சொன்னா என்ன, சுவிசேஷம் இதுதான், நான் மனுஷனை பிரியப்படுத்த போறேனா, நான் தேவனை பிரியப்படுத்த போறேனா? மனிதர்களால் மகிமையை தேடுகின்ற ஒருவர் தேவனால் வருகின்ற மகிமையை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் சுவிசேஷம் தெரிஞ்சும் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லாம இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல நான் சொல்ல முடியுமா? எந்த கூட்டமா இருந்தா என்ன, சுவிசேஷம் ஒண்ணுதான். அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஒரு பெரிய மீட்பை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, விபச்சார பெண் பரிசேயர்கள் எல்லாம் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்தாங்களாம். அப்படின்னா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கணும் இல்லையா? ஒருத்தங்களை தான் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை ஒரு கண்ணியில் மாட்ட வைக்கிறாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படி அந்த பெண்மணி என்ன செய்யணும், கல்லறியப்பட வேண்டும். ஆனா ஏசு கிறிஸ்துவோ எதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அன்பை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அங்க மன்னிக்கணும்னு சொன்னா அப்போ நியாயப்பிரமாணம் தப்பான்னு கேட்பாங்க. கல்லறியணும்னு சொன்னா அப்போ நீர் போதித்த அன்பு என்னாச்சுன்னு கேட்பாங்க. எப்படி சொன்னாலும்
அவரை என்னதான் செய்ய போறாங்க? குறை கண்டுபிடிக்க தான் போறாங்க. அவர் ஞானத்தில் சிறந்தவர் இல்லையா? சர்வ உலகமும் அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தர் கூட இல்லை. அவர் என்ன எழுதினாருன்னு தெரியல. நிச்சயமா உணர்த்தப்படுறாங்க. உணர்த்தப்படும் விதமாக தான் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி. யாருமே இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. நாமளா இருந்தால் என்ன தெரியுமா செய்வோம்? ஜட்ஜ்மெண்ட் ரோலை கையில் எடுத்துருவோம். இனிமே இப்படி செய்யக்கூடாது, தேவனுக்கு இது பிடிக்காது, அவர் உன்னை நரகத்தில் தூக்கி போட்டுருவாரு, அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வா, அப்பதான் அவர் ஏற்றுக்கொள்வார். நாம பிரசங்கிக்கிற முறை இதுதான். ஆனா அவர் அங்க அப்படி பிரசங்கம் பண்ணல. நானும் இனி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய மனபாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். வெளிப்புறத்துல இல்ல. ஒருவரால் தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா குற்ற மனசாட்சி. அந்த குற்ற மனசாட்சி ஒருவரை அடிமைத்தனத்துக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு போயிடும். முதல்ல அந்த பெண்ணினுடைய குற்ற மனசாட்சியை போக்குகிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அந்த அன்பு பாவம் செய்ய வைக்காது. இனி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இதுதான் தேவனுடைய இருதயம். அவருடைய அன்பு தான் நம்முடைய காயங்களை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, அவருடைய இயல்பை கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது. இதை அறியும் போதுதான் ஒருத்தங்க பாவம் செய்யாம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சத்தியம் இதுதான். இந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்ததான் அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? இருக்கிறார். வசனம் சொல்லுது, மார்க் 16வது அதிகாரம் 17, 18, 19, 20. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இந்த 17, 18 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இது ஊழியக்காரங்கன்னு என்ன செய்யல? போடல. ஒரு சாதாரண விசுவாசியும் இதில் அடக்கம். அடையாளம், ஐடென்டிட்டி, அதாவது நம்முடைய அடையாளமே இதுதான். நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா பிசாசை என்ன செய்யணுமா? துரத்தணும். இது ஊழியக்காரங்க வேலை மட்டும் இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசை என்ன செய்யணும்? துரத்த முடியும். அது உங்களுடைய அடையாளம். விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை என்ன செய்வாங்க? துரத்துவாங்க. இதுக்கு என்ன தேவை? அந்த அதிகாரத்தை குறித்த சத்தியத்தை நாம கேள்விப்படணும். ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்னங்கிறத நீங்க கேள்விப்படாம உங்களுக்கு அதுல விசுவாசம் என்ன செய்யாது? வராது. ஆவியானவர் அதை கற்றுக் கொடுக்க தான் நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். விசுவாசியாக எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியாம இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது. விசுவாசியின் அடையாளமா இது. நாம ஏன் இந்த இடத்துக்கு வரலன்னா, இன்னும் கேள்விப்படல. கேள்விப்பட்டிருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ளல, அந்த வெளிச்சத்தை இன்னும் பார்க்கல. அதனால ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இது 10 வருஷம் காத்திருந்து பெறக்கூடிய அனுபவம் இல்லை. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இப்போ நீங்க உங்களால என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அதற்கு இதை குறித்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? கேள்விப்படணும். கேள்விப்படுறதுக்கு அதை குறித்து நீங்க பிரசங்கிக்கப்படணும். நீங்க பிரசங்கிக்கப்படலாட்டி நீங்க எப்படி கேள்விப்பட முடியும்?
அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதுவும் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதுவும் எல்லா விசுவாசிகளும் செய்யக்கூடிய ஒரு அடையாளம். குறிப்பிட்ட சிலர் தான் இல்லை, ஊழியர்கள் தான் இல்லை, அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இல்லை. விசுவாசி ஒவ்வொருவரையும் அவர் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன் குறித்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனி செய்யக்கூடிய வேலைன்னு ஒன்று அவருக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஃபினிஷ்டு. உலகத்தை படைத்து எப்படி 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தாரோ, அவர் டயர்டுனால ஓய்ந்திருக்கலை, களைப்பு சோர்வுனால அவர் அங்கே ஓய்ந்திருக்கலை. அதுக்கு மேலே செய்கிறதுக்கு அங்கே என்னல்ல, ஒன்றுமே இல்லை. ஃபினிஷ்டு. ஒரு மரம் அழுகி போச்சுன்னா ஒரு புதிய மரத்தை அவர் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விலங்கு செத்து போயிட்டுனா அந்த புதிய விலங்கை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அதன் இயல்புடைய வழித்தோன்றல்களை உருவாக்கக்கூடிய அந்த இயல்பை அதற்குள் வைத்து படைத்திருந்தார். அது விலங்கா இருக்கட்டும், அது செடி கொடி மரங்களா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், அதுக்கு மேல அவர் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது போலதான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் என்ன செய்யணுமோ செய்து முடித்து விட்டு இப்ப என்ன செஞ்சுட்டாரா? உட்கார்ந்து விட்டார். அது யார் கையில் அவரோட பணி கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களோட என்னோட கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அடையாளங்கள் இது. அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க, 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். சீஷர்கள் கிட்ட இதை சொல்றாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லா பக்கமும் போய் பிரசங்கம் பண்ணாங்களாம். பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினாரா? அப்போ சீஷர்கள் எதை பேசியிருக்காங்க? வசனத்தை பேசியிருக்கிறாங்க அவங்க. அதுதான் இதுல சுவிசேஷம், அதுதான் இதுல ரகசியம். அதுதான் அவங்க பேசாத ஒன்று அவர் என்ன செய்யல, உறுதிப்படுத்தல. அவங்க முழு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபுல் காஸ்பல் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வசனம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அங்க என்ன செய்யப்படுது? உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ நாம வசனத்தை பேசாம எப்படி அற்புதங்கள் நடக்கும்? முழு சுவிசேஷம், ஒரு பகுதி இல்லை, பாதி பகுதி இல்லை, முழு சுவிசேஷம். என்ன பர்பஸ்க்காக அவர் நமக்குள்ள இருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக அவர் நமக்குள்ள இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, முழுமையான சுவிசேஷம். ஒவ்வொன்றை தேடி ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கமா போறது இல்லை. சத்தியத்துல எல்லாத்துக்குமான விடுதலை. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்கு விடுதலை வேணும்னு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதற்கான விடுதலை உங்களுக்குள் இருக்கிறது. அது வெளியிலலாம் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை வெளிப்படுத்துறதற்காகவும் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. இதுல நம்மளோட வேலை என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்கணும். அந்த கேட்ட வார்த்தைக்கு தாழ்மையா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், சார்ந்து கொள்ளணும். அதை வல்லமை யாருடையது? அவருடையது தான். எங்கு வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்துறது அவரோட வேலை. அதான் நமக்கு வேலை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சாட்சிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியம் யாரோடது? ஆவியானவருடைய ஊழியம். ரொம்ப எளிமையான பகுதியை தான் அவர் தந்திருக்கிறார். செய்ய முடியாததை அவர் என்ன செஞ்சிட்டாரு. செய்யக்கூடியதையும் செய்யறதுக்காக நமக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. நம்மளால என்ன முடியுமோ அந்த பகுதி அவரை குறித்து கேட்கணும், அதை தியானிக்கணும், தாழ்மையா அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இது முடியுமா? முடியாதா? இதுல என்ன தப்பு தெரியுமா? யாராவது தலையில கை வைக்கணும், உடனே நமக்கு என்ன வந்துடணும்? சுகம் வந்துடணும். நம்ம வேலையை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஷார்ட்கட். நம்மளோட குறைவு தான் அது.
ரொம்ப எளிமையான பகுதி அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சகல சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவதற்காக ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை ஆற்றுகிற, தேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மிக பெரிய மீட்பையும் விடுதலையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது, சரி செய்கிறது, வழி நடத்துகிறது. எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். நாங்கள் தனியாக இல்லை. உலகத்தை படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்களை பலப்படுத்துகிறீர். உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்து எங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி. தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.